அதாவது இரவு தொழுகை எவ்வளவுன்னு கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாக தொழுன்னு சொன்னாங்களே தவிர இரண்டா எத்தனை தொழுன்னு சொல்லல. ஆயிஷா நாயகி சில ஹதீஸ் அறிவித்திருக்கிறாங்கன்னு கேட்டா அது ரசூல்லா காலத்துக்கு பிந்தி அறிவிக்கிறாங்க. அதனால இவருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவர் ரசூல்லாட்ட நேரடியாக கேட்கும் பொழுது ரசூல்லா சொன்ன வாசகம் என்னன்னு கேட்டா இரண்டாக தொழு. இரண்டா எத்தனை தொழுவு அதை சொல்லவில்லை. அதே மாதிரி இன்னொரு அந்த குர்ஆன் வசனத்துல கூட இரவில் 1/3 தொழுவு, இரவில் பாதி தொழுவு டைம் தான் அல்ல சொல்றான். இத்தனை ரக்காத்துன்னு சொல்லவில்லை. நீ இயன்றத தொழுவுன்னு சொல்றானே தவிர பாதிய தொழுவு அல்லது 1/3 தொழுவு டைம் போட்டு அல்ல சொல்றான். அப்ப தொழுகைக்கு இரவில் பாதி, இரவில் 1/3 என்று ஒரு காலக்கெடு தான் இருக்கே தவிர ரக்காத்து எண்ணிக்கை இல்லையே அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. இப்ப ரசூலுல்லாஹ் அவர் கேட்டார்ல, அவர் கேட்டவர் என் ரக்காத்தை பத்தி கேட்கல, எத்தனை அடி என் கேட்கல, தெரிஞ்சிருக்கு கேட்கல. நீங்க ரசூலுல்லாஹ்ட்ட எப்படி தொழுவுன்னு கேட்கிறாருல, அவருக்கு ரெண்டா தொழுவுங்கிற பதில போதுமானதா இருந்துச்சா இல்லையா? போதுமானதா இருந்தா என்ன அர்த்தம்? அவருக்கு எத்தனை தொழுவணும் என்று அவர் அறிந்து வைத்திருக்கிறார். எப்படி அறிந்திருப்பாரு? ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை முறையை பார்த்திருப்பாரு. ஆயிஷா நாயகி பின்னாடி அறிவிச்சாலும் அந்த செய்தி மக்கள் மத்தியில பரவி இருக்கும். பள்ளிவாசல்லே ரசூலுல்லாஹ் சில நாட்கள் இரவு தொழுகை தொழுது இருக்கிறார்கள். அதையெல்லாம் பார்த்து விட்டு அவர் அந்த நம்பிக்கை எண்ணிக்கை விஷயத்துல ஒரு டவுட் இல்லை. அந்த தொழுவுரை 8 ரக்காத்தே 10 ரக்காத்தே எப்படி தொழுவுறது டவுட் கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் ரெண்டா தொழுவுங்கிறாங்க. அப்ப ரெண்டா தொழுவுன்னு சொன்னதுனால ரக்காத்து எண்ணிக்கை இல்லைன்னு விளங்கக்கூடாது. அவருக்கு தெரிஞ்சது யாரும் கேட்க மாட்டார்கள். எப்ப நம்ம கேட்போம்? நமக்கு எது தெரியல அதை கேட்போம். இவர் அதை பத்தி கேட்கவே இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? முக்கியமா கேட்டோம்னு ரசூலுல்லாஹ் சொன்னவனையாவது என்ன செஞ்சிருக்கலாம்? நீங்க ரெண்டா தொழுவ சொல்றீங்க, எத்தனை தொழுவ என்று அவர் கேட்கவில்லை என்று சொன்னால் அவர் அறிந்திருக்கிறார். அறிந்ததே அந்த ரக்காத்துடைய எண்ணிக்கை மக்களுக்கு அறியப்பட்டதாக இருந்தது. பரவலாக எல்லாரும் விளங்கி வைத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் ரக்காத்து எண்ணிக்கை அவருக்கு தெரிகிறது. அதை என்ன மாதிரி தொழுவது என்பது அவருக்கு தெரியல. நாளை ஒரே சலாம்ல சொல்வதா அல்லது ரெண்டா தொழுவதாங்கிறதெல்லாம் அவர் டவுட் இருக்குது. டவுட்டை கிளியர் பண்றாங்க. டவுட் அவர் கேட்கிறாரு. டவுட் இல்லாத விஷயத்தை யாரும் கேட்கவும் மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. அதனால இதை ஒரு ஆதாரமா வைத்து ரக்காத்துக்கு எண்ணிக்கை இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவர் கேட்காததினால் ரக்காத்து விரும்பிய ரக்காத் தொழலான்னு அர்த்தம் வராது. எப்ப வரும்? ரக்காத்து எண்ணிக்கை பற்றி எந்த ஒரு வழிகாட்டலும் இல்லாவிட்டால் வரும். வழிகாட்டல் இருந்தா வருமா? வழிகாட்டல் இருந்தா வராது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையை கேட்டதுக்கு அவர் ரக்காத்து எண்ணிக்கை அவர் தெரிஞ்சிருக்குது. இதை விளங்கிக்கணும்.